like I'm floating in. Break out, I've got to see. So guys, welcome back to my channel. So channel புதுசா இருந்தா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து வெளியே ஏரியாச்சுங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நந்தி ஹில்ஸ் தாங்க. ஸோ நந்தி ஹில்ஸ் தான், நந்தி ஹில்ஸ் மீன்ஸ் பெங்களூர். அடுத்த எபிசோடு வந்து அங்கேயா தான் இருக்கும். அநேகமாக வந்து இப்போ வந்து சாரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் கரெக்டாக இந்த எபிசோடு வந்து பெங்களூர் வரையும் வருங்க. ஆமாங்க, ஏன்னா ஒவ்வொரு எபிசோடாக பாட்டாக போட்டுட்ருக்கேன். கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 4-5 எபிசோடு போட்டேன். ஸோ அதை வேணால் போய் வந்து செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? இப்போ வந்து நம்ம சேலத்தில் வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வந்தோம். ஸோ அவங்கள பார்த்தாச்சு. ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் வந்து போட்டிருப்பேன். ஸோ அவங்கள பார்க்க வர்ற மாதிரி, சரிங்களா? ஸோ அவங்கள பார்த்து முடிச்சாச்சு. நீ அப்படியே நம்ம கிளம்புறோங்க. ஸோ நம்ம கோப்ரோவில் வந்து அடிக்கடி கொஞ்சம் மக்கர் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ஸோ இடையில வந்து ஏதாச்சும் வாய்ஸ் ஓவர் இருந்தால் கண்டுக்கிறாதீங்க. ஏன்னா வந்து அப்பப்போ வந்து சவுண்டு வந்து கொஞ்சம் வந்து அப்படியே வந்து மியூட் ஆகிடுதுங்க. ஸோ அதனால் வந்து அது ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம கோப்ரோவில். அதனால் வந்து கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணி நம்ம கோப்ரோ இதை அப்கிரேட் பண்ண முடியுமான்னு பார்ப்போங்க. ஏன்னா பயந்து போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஏதாவது செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எப்போ பாரு செக் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு கான்ஃபிடண்ட்டாக வந்து நம்ம போகல. எப்போ பார்த்தாலும் ஆப்பில் ஓப்பன் பண்ணி வீடியோ பார்த்துட்டு ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு சில வீடியோஸில் வந்துலாம் சவுண்டு வந்து கட் ஆகிடுதுங்க. ஸோ அதனால் வந்து அதையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு தாங்க பாருங்கள். ஸோ ரைடர்ஸோட லைஃப்லாம் எப்படிலாம் இருக்குது பாருங்கள். ஏதாச்சும் ஒன்று சின்ன மிஸ்டேக் ஆச்சுனாலும் அந்த இதே ஒரு மாதிரி சொதப்பிடுங்க. ஸோ அதனால தான் அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் நடந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் மேனேஜ் பண்ணி தான் ஒரு ரைடு எடுத்து அதை மோட்டோ விளாக் பண்ணி எடிட் பண்ணி வீடியோ போடுறோம். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் புதுசாக இருக்கிறவங்கலாம் நம்மளை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் நம்மளை மோட்டிவேட் பண்ணி விடுங்க. ஸோ எப்படியாவது நான் இந்த இயரோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், எப்படியாவது இந்த இயர் ரெண்டுக்குள்ளே ஒரு 10K ரீச் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன், சரிங்களா? அதை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறோங்க. ஸோ கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராமில் நம்மளுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் வந்து நிறையா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸுங்க. யூடியூபோட அங்கே நிறைய சப்போர்ட் வருது. அதே மாதிரி நமக்கு இதுலேயும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு வேறு லெவல் பண்ணலாங்க, சரிங்களா? சரிங்க, சரியா? நம்ம ரோட்டில் போய்கிட்டே அப்படியே பேசலாங்க, அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது. ஸோ இங்கே தான் வெளியேறுவோம் போல். ஸோ கரெக்டாக டாக்டர் அகர்வால்ஸ் ஹாஸ்பிட்டல், ஐ ஹாஸ்பிட்டல், இங்கனக்குள்ளே இருந்து அப்படியே வெளியேறுறோம். என்னடா அது? ஸ்ட்ரைட்டாக போய் எங்கே வச்சு பிடிச்சிடலாமா? சரி, ரைட், ஓகே. ஸோ இப்படி போயிருக்கணும், நம்ம கொஞ்சம் அப்படி தள்ளி போயிட்டோம். ஸோ அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி எல்லாமே ரூட்லாம் எல்லாம் ஒரே ரூட்டு தாங்க. குமரன் சென்னை சில்க்ஸ் பாருங்கள், ஐயாவில் எவ்வளோ புதுசாக இருக்குது. சென்னை சில்க்ஸ் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தியா? சூப்பராக. ஓமலூர், தர்மபுரி, நம்ம அங்கிட்டு போகணும். இங்கிட்டுனா மதுரை ஒன்றிய நாளைக்கு வந்து பார்க்கலாம். சேலம் பழமுதிர் நிலையம். ஸோ பெங்களூர் இந்த போட்டுருக்கு பாருங்கள், சின்னதாக பெங்களூர்னு. ஸோ இப்போயே எல்லோ லைட்டு போட்டாங்க. டைம் என்ன, 8 தானே ஆகுது. ஸோ சேலத்தை விட்டு வெளியேறியாச்சுங்க. ஸோ இனி ஸ்ட்ரைட்டாக பெங்களூர் தான். அடுத்த ஸ்டாப் வந்து பெங்களூர் தாங்க. ஸோ இடையில ஏதாச்சும் இந்த தொப்பூர்லாம் வரும். கரெக்டாக டோல்கேட்டை தாண்டி நான் யூடியூப்பில் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு நிறைய கோஸ்ட் சீனரி எதுவும் வருதான்னு பார்த்துக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கலாங்க, சரிங்களா? ஸோ ஸ்டே டியூன். ஏங்க எப்படி பாருங்கள், லைட்டு செம்மையாக இருக்கா? சூப்பராக இருக்குல்ல, வேறு லெவலு. ஸோ சேலம் தாண்டி அந்த பெங்களூர் ரோட்டில்ங்க ஓமலூர் ரோடுன்னு போட்டிருக்கு. ஐயால சூப்பராக இருக்குங்க. இங்கே பாரு, ஏய்
பேரில் எப்படி இருக்கு போடுறா லைட்னிங் அதெல்லாம் ஏதாவது ஐடி கம்பெனியாக தான் இருக்கும். என்னது லைட்னிங் சூப்பராக இருக்கா? ஐஸ்வர்யா ஆர் யூ ரெடி? ஆமாங்க ரைடு உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. இன்னும் நல்லா த்ரில்லிங்காக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நல்லா லைட்னிங் நல்லா ஜே 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 ஜேன்னு இருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் நைட் ரைடு ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் போக போகிறோம். மேலே ஒரு வேறு லெவல் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் கடைசி வரை நீடிக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம கோப்ரோ தாங்க அடிக்கடி சின்ன சின்ன வேலை வைக்குது. அந்த வேலையை மட்டும் கரெக்டாக அப்பப்போ செக் பண்ணி போய்கிட்டே இருக்கேன். எனக்கு என்னன்னா கரெக்டாக வந்து நான் வீடியோ அப்பப்போ செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். செக் பண்ண டயத்தில் ஏதாச்சும் மக்கர் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப மாதிரி கில்ட் ஆயிடுது. ஐயோ என்னடா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்பப்போ நம்ம செக் பண்ணி ஓடிட்டே இருக்கும்போது கரெக்டாக இருக்குது. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 3 கோல் இருக்குங்க. சரினா 200 கிலோமீட்டர்ஸ் போகணும். ஒரு 500 ரூபாய்க்கு போகணும் போல். அப்போ தான் போகும் நம்ம பையன் தான் உறிஞ்சி எடுத்துருவானே பெட்ரோலை. அதனால் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே பெட்ரோல் போட்டு போவாங்க. போகும் இன்னும் ஒரு 70-80 கிலோமீட்டர்ஸ் வரையும் போகும். இருந்தாலும் அங்கே போய் போட்டு போயிடலாம். சரிங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். நானும் உங்களோட சேர்ந்து வரேன். ஸோ நானும் உங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறேன். வந்தாச்சுங்க. பெங்களூர் ஸ்ட்ரைட்டாக போகணும். ஸோ சேலம் டோல்கேட் இதை தாண்டி தான் தொப்பூர்னு சொல்லுவாங்க. ஸோ பார்ப்போம். ரெண்டு பக்கமும் மலையாக இருக்கும். அப்படி அந்த மலை வந்து இப்படி ஸ்லாண்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட் டைம் ஆக்சிடென்ட் ப்ரான் ஏரியா. இந்த இடத்துல பொறுமையாகவே போவாங்க. பாருங்கள் இங்கேயே 50-50ன்னு போட்டாங்க பல்க்கு. சரி விட அங்கிட்டு போய் போட்டு சரிங்களா. ஸோ தள்ளி போய் நம்ம செக் பண்ணிக்கிறோங்க. ஸோ பெட்ரோல் வேறு போடணும், வீடியோ வேறு செக் பண்ணணும் கரெக்டாக லாக் ஆகுதானே ரெக்கார்ட் ஆகுதானே. ஸோ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போகணும். சரிங்க. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு. ஸோ பெட்ரோல் போட்டே போயிடலாங்க. ஏன்னா ஹைவேல ஸோ அங்கே வந்து நம்ம நண்பர் ஒருத்தவங்க இருக்காங்க பெங்களூரில். ஸோ அவர் தான் இப்போ கால் பண்ணார். ஸோ அவரும் ஸோ பார்த்துருப்பீங்க அவர் பீக்காச்சு விலாகர் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வீடியோக்கு முன்னாடி இப்போ சொல்லியிருப்பேன். அவருங்க பெங்களூர் தான் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அதனால் அவர் தான் இப்போ பேசினார். ஸோ அங்கே தான் இருக்கார். ஸோ அவர்கிட்ட போய் அவர் தான் வாங்க ப்ரோ நான் வெயிட் பண்ணுறேன். அவங்க எங்கேயும் சென்னை கிளம்புறாங்க போல அவங்க. அதனால் அப்படி பார்த்து சொல்லிட்டு போகிறாங்க. சரி ஓகே அதெல்லாம் சொல்லி வச்சாச்சு. ஏடா அது இப்படி இருக்கு. அங்கிட்டு போவோம். இங்கிட்டு நல்லா இருக்குல்ல. 1000 ரூபாய் கேட்டுங்க. ஸ்கேன் பண்ணலாம்ல. ரைட்டு ஓகேங்க. என்ன இந்த தொப்பூர்ன்றது இங்கே தாண்டி தானா? இன்னும் 2 கிலோமீட்டர்ல. அதாவது லாரி ஆக்சிடென்ட் அப்படிலாம் ஆகுமா எல்லாரும்? உண்மையா? ஆமாம் பெரிய காடு அது. இல்லைண்ணே அது என்ன பேய் அப்படின்றாங்களே அதெல்லாம் இல்லைண்ணே. பேய் இருக்குதா அப்படின்னு சொல்கிறாங்களே யூடியூப்பில் அப்படி தானே வதந்தி. பேய் போகுதுன்றான். அதான்
கிராஸ் ஆகுதுன்றான் குறிப்பிட்ட டைம் ஆனால் நிறைய ஆக்சிடென்ட் ஆகி போயிருக்கிறாங்க. அதான் இப்போ நாங்கள் அதை கிராஸ் பண்ணும்போது பொறுமையாக போகலான்ட்டு இருக்கோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு காடு தான். அதான் சொன்னாங்க. வேகமாக போகணுன்ட்டு போக முடியாது ஃபுல்லாக. அதெல்லாம் நோட் பண்ணி பார்த்துக்கிறீங்க என்னண்ணே? இந்த வழியில் வரதுனால இங்கே என்னென்ன டேஞ்சர் பார்த்துக்கணுங்களா? நான் யூடியூப்ல வரும்போதே எல்லாம் பிளான் பண்ணி தான் வந்திருக்கேன். அதான் நீங்கள் சரி. அப்படியே நைட் டைம் இன்னும் கொஞ்சம் நேரமாக வர மாதிரி வருது. நைட் டைமில் இருந்து இன்னும் கொஞ்சம் நேரமாக வர மாதிரி வருது. இப்போ போனால் தானே கரெக்டாக அந்த ஃபீல் இருக்கும், அந்த பேய் அந்த இதுன்னு. அதை பார்க்கணும் தானே வந்துருக்கோம். அப்படியா? ஆமாம், பெங்களூர் போகிறேண்ணா. அப்படியே டே ஃபுல்லாக அடிச்சிருக்கேன்டா. மேலே வீடியோ பேய் கிளாஸ் போகிறாங்க, அதை பார்க்க முடியுமா கேட்குறாங்க. போனால் பார்க்க முடியுமா? 12 மணிக்கா? 12 மணிக்கெலாம் நான் பெங்களூர் போயிடுவேனே. உடனே ஒரு ஃபோட்டோ எடு. நீங்கள் வெயிட் பண்ணுங்க. அங்கே இதில் ஹோட்டலுக்கு ஸ்டே பண்ணுங்க தொப்பூரில் முன்னாடியே. அதுலேருந்து ஃபாரஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் ஒரு 12 மணிக்கு கிளம்பிங்கன்னா டைம் பார்க்கலாம். எதுவும் பேய் பார்க்கலாமா? நைட் வீடியோ போட்டு போயிருங்க. ஆமாம், அது கிராஸ் ஆகுதான்னு பார்க்குறேன். வீடியோ கிராஸ் ஆகுதான்னு இல்லை, ஏதாச்சும் ஒன்று பயமுறுத்துகிற மாதிரி நம்மளை நடக்குதா அப்படின்றத பார்க்க தான். வேற ஒன்று படம் எடுத்துக்கலாம். சரிங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டோம், என்னங்க நான் தொப்பூரில் பேய் வருமா பிசாசு வருமானு. வரும்னு சொல்கிறாங்க. 12 மணிக்கு மேலே போங்க இருக்குன்றாங்க. நம்ம அவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாதுங்க. நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியது தான். சரி பார்ப்போம் அப்படி என்ன தான் அதில் இருக்குன்னு. சரிங்களா? இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இந்த தொப்பூர் கனவா அதில் தாங்க இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ சொன்னாங்க, ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2 பக்கமும் காடாக இருக்கும், நடுவில் இதாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதில் தாங்க இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி என்ன தான் இங்கே இருக்குதுன்னு தெரிலங்க. எல்லாருமே பேய் நைட்டு கிராஸ் ஆகுது எல்லாம் நான் யூடியூப்பில் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரிலங்க. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே போடுவோம். உண்மையை அதுதான் நினைக்கிறவனே, அந்த இருக்கு போடுறாங்க. அதை நோக்கி தான் பயணம் போய்கிட்டு இருக்கு நம்ம வண்டி. பட் நிறையா வண்டி போகுதுங்க. ஒரு சில வண்டின்னு இல்லை, எவ்வளோ வண்டி போகுது. ஸோ நம்ம இந்த இடத்த கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே கிராஸ் பண்ணுவோம். ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க, ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் டேஞ்சர் அப்படின்ற மாதிரி நிறைய இது சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லாக போவோமே. அப்படி என்ன தான் இருக்குது, நம்ம இதில் எதுவும் கவர் ஆகுதான்னு பார்ப்போம் நம்ம கேமராவில். பட் இங்கே நிறைய வண்டி போகிறனால பேய் இந்நேரம் வராதுல்ல. ஆள் இவ்வளோ பேயோட டைமிங் வந்து 12 மணி தானே, அதனால் இப்போ வராது. நம்ம பேயை மீட் பண்ணி ஹாய் சொல்லிட்டு போகலான்னா அவங்க 12 மணிக்கு தான் வரும். 12 மணிக்குள்ள நம்ம அங்கே போயிடலாம். அதனால் வந்து பேய் ஒன்று இப்போ பார்க்குறதுக்குலாம் டைம் இல்லை. ஸோ இந்த ரோடு தான் காமிப்பாங்க, அப்படியே வளைவாக இருக்குன்ற மாதிரி காமிப்பாங்க. பட் எந்த அளவுக்கு தெரியலையே. சரி பார்ப்போம். கனவா தாண்டிட்டோமா இல்லை இனிமே தான் கனவாவா? ஸோ இதாங்க தொப்பூர்னு போட்டிருக்கு. அதான் அது அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை. சரி ரைட்டு ஓகேங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல அவ்வளோ ஒன்றும் இல்லைங்க. ஏதாச்சும் என்ன சொல்கிறது, அவங்க அந்த 12 மணின்றாங்க, அது என்ன கணக்குன்னு தெரில. அந்த பேய் வர்ற டைமிங்கை பார்த்து சொல்கிறாங்க. இந்த இடம் இங்கே வண்டி நிறையா வண்டி போகுதுங்க, எக்கச்சக்க வண்டி. அங்கிட்டலாம் பார்த்ததை விட இங்கே தான் கூட.
சரி ஓகே பார்ப்போம் எவ்வளோ தூரம் இந்த வீடியோ போகுதுன்னு.